வணக்கம் நண்பர்களே. சென்னையில் ஒரு காலத்து ரொம்ப ஃபேமஸ் இந்த ஸ்கை வாக் மால் தான் இப்போ ஸ்கை ஒன் மால்னு ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. முன்னே இருந்த மாலை விட இந்த மாலுடைய இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம எலிகண்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்டிருக்கு. இந்த மாலில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 75க்கு மேற்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய புது புது ஷாப்ஸ் வர இருக்குது. கிட்ஸ் என்டர்டைன்மெண்ட்க்கு 2-3 டைப் ஆஃப் டாய் ட்ரெயின்ஸ் கூட உள்ளே நீங்கள் பார்க்கலாம். இந்த மால்குள்ளே பார்த்தீங்கன்னா 7 ஸ்க்ரீனுக்கு PVR உடைய மல்டிப்ளெக்ஸும் உள்ளதாக இருக்குது. இந்த மாலோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த கேம் ஜோன் தான். நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, நிறைய டைப் ஆஃப் கேம்ஸ் வச்சுருக்காங்க. கிட்ஸ் ஜோன் நீங்கள் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். பட் நமக்கு இதுவாக முக்கியம், நம்ம ஃபுட் கோர்னை தேடி போனோம். எல்லா ஃபுட் கோர்ட்டும் இன்னும் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணல. 2-3 கடை தான் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்ற மூடில் போனதால் அந்த அரேபியன் ரெஸ்டாரண்ட்குள்ளே நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டோம். அங்கே போன உடனே கடைக்காரர் ஒரு காம்போ ஆஃபர் சொன்னார். என்னென்னு பார்த்தீங்கன்னா 990 ருபீஸ்க்கு 4 பிரியாணி, ஒரு ஃபுல் கிரில்லு, 4 ரோஸ் சர்பத்துன்னு சொன்னாங்க. இந்த காம்போ நல்லா இருக்குன்னு அது வாங்கிட்டேன். உண்மையிலே அந்த கிரில்லு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த ரோஸ் சர்பத்தும் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த பிரியாணி முடியலைங்க. அப்படி வெளியே வரும்போது தான் ஒரு போஸ்டர் பார்த்தேன். அண்ணே குப்பண்ணே, இனி நீங்கள் பிரியாணி கடை வச்சதுக்கப்புறம் தான் இங்கே பிரியாணி சாப்பிடணும்னு முடிவு பண்ணி நான் கிளம்பிட்டேன்.